Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் PGTRB ரிலேட்டடான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்க்குறோம். 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் MCQs பார்க்குறோம். அதாவது 10th ஸ்டாண்டர்டோட முதல் 3 இயல்கள் ஃபஸ்ட்டு, செகண்டு அண்ட் தேர்டு. இதில் பார்த்தீங்கன்னா செய்யுள் மற்றும் இலக்கணத்திலிருந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். அண்ட் there is a note here. நிறைய டீச்சர்ஸ் இந்த மாதிரி வீடியோஸை வந்து டெஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஆப்ஷன்ஸை சொல்லுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்ஃபோ தான். இன்ஃபேக்ட் ஒரு சிலர் நியூவாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபோ இது. ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட்டு மூவ் ஆன் டு த டாபிக். ஃபஸ்ட் ஒன், கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. மேற்கண்ட தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே டேஷ். ஆப்ஷன்ஸ்: பாடிய, கேட்டவர், பாடல், பாடிய, கேட்டவர், பாடிய, பாடல், கேட்டவர். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, பாடல், கேட்டவர். நெக்ஸ்ட் ஒன், என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அடுத்து, வினையால் அணியும் பெயர் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன்ஸ்: தொழிலை செய்யும் கர்த்தாவை குறிக்கும், காலம் காட்டாது, மூவிடத்திற்கும் உரியது, எடுத்துக்காட்டு பாடியவள் படித்தவர். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, காலம் காட்டாது. அண்ட் there is a note here. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் டெஃபினிஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து தான் எடுத்த கேள்வி இது. ஸோ மற்ற மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கும். எது அதிலிருந்து ஆட் ஒன்னாக இருக்கோ அதை மட்டும் வந்து சூஸ் பண்ணுற மாதிரியான கேள்வி இது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது டேஷ் எனப்படும். ஆப்ஷன்ஸ்: வினையச்சம், பெயரெச்சம், வினையால் அணையும் பெயர், குறிப்பு வினைமுற்று. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட் ஒன், ஒற்றளபடியில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை டேஷ். ஆப்ஷன்ஸ்: 10, 11, 12, 13. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, 10. அடுத்து, கீழ்காண்பனவற்றுள் ஒற்றளபடியில் அளவெடுக்காத மெய்யெழுத்து எது? இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, இர். நெக்ஸ்ட் ஒன், ஆளல் என்ற தொழில் பெயரின் வினையடி மற்றும் விகு டேஷ். இந்த கேள்வியிலையும் கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, ஆள், அல். அடுத்து, செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது டேஷ் ஆகும். ஆப்ஷன்ஸ்: செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, ஒற்றளபடை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, இன்னிசை அளபடை. நெக்ஸ்ட் ஒன், இசை நிறை அளபடை என அழைக்கப்படும் அளபடை எது? ஆப்ஷன்ஸ்: செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, ஒற்றளபடை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, செய்யுளிசை அளபடை. there is a note here. பர்டிகுலராக இந்த கேள்வி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டெட்டில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லேயும் பார்த்திங்கன்னா இந்த கேள்வி இடம்பெற்றிருக்குது. நெக்ஸ்ட் ஒன், உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற இலக்கிய தொடரில் அமைந்துள்ள நயம் எது? ஆப்ஷன்ஸ்: உவமை, உருவகம், மோனை, எதுகை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, உவமை. நெக்ஸ்ட் ஒன், இன்றைய இலக்கியங்களில் டேஷை விட டேஷ் உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றது. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, உவமை, உருவகம். அடுத்து, மழையும் புயலும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: நா. பார்த்தசாரதி, தண்டி, வ. ராமசாமி, திருவிக. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, வ. ராமசாமி. அடுத்து, தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ்: நா. பார்த்தசாரதி, ராபி சேதுப்பிள்ளை, வ. ராமசாமி, திருவிக. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து, குறிஞ்சி மலர் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஈரோடு தமிழன்பன், கபிலர், நா. பார்த்தசாரதி, பாரதிதாசன். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, நா. பார்த்தசாரதி. அடுத்து, ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது டேஷ் அணி எனப்படும்.
ஆப்ஷன்ஸ் பிரிது மொழிதல் அணி, உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, ஸ்லேடை அணி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஸ்லேடை அணி. அடுத்து மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ் தாராபாரதி, தேவநேய பாவாணர், பரிதிமார் கலைஞர், முடியரசன். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர். அடுத்து புலி, காஞ்சிரை முதலியவற்றின் வித்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன்ஸ் முத்து, காள், விதை, முதிரை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி காள். அடுத்து தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்களில் தவறானது எது? ஆப்ஷன்ஸ் நாற்று, நெல், கத்தரி முதலியவற்றின் இளநிலை, கன்று, மா, புலி, வாழை முதலியவற்றின் இளநிலை, குருத்து, தென்னையின் இளநிலை, பிள்ளை, தென்னையின் இளநிலை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி குருத்து, தென்னையின் இளநிலை. உங்களுக்கு இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்களில் தவறானது எதில்? குருத்து, தென்னையின் இளநிலை தான் தவறானது. அதுதான் அதோட கரெக்ட் ஆப்ஷன்னு பார்க்குறோம். அப்போது குருத்து அப்படின்றது எதோட இளநிலை? தென்னைன்றது இங்கே தப்பு இல்லைங்களா? அதனால் எதோட இளநிலையாக இருக்கும் குருத்து அப்படின்றது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், தாள், தோகை, ஓலை என்பன எந்த உறுப்பின் பாகுபாடுகள் ஆகும்? ஆப்ஷன்ஸ் மலர், இலை, கனி, தண்டு. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி இலை. அடுத்து கீழ்காணும் கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்களில் தவறானது எது? ஆப்ஷன்ஸ் அழியல், குளுத்த பழம், அழுகல், குளுத்து நாளிய பழம் அல்லது காய், சொண்டு சுருங்கிய பழம், ஒல்லிக்காய், தென்னையில் கெட்ட காய். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி சொண்டு சுருங்கிய பழம். அடுத்து தாவரங்களில் குலை வகைகளை குறிக்கும் சொற்களில் தவறானது எது? ஆப்ஷன்ஸ் கொத்து, அவரை, துவரை முதலியவற்றின் குலை, வாழை குலை, கதிர், கேழ்வரகு, சோளம் முதலியவற்றின் கதிர், சீப்பு, வாழைத்தாற்றின் பகுதி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி குலை, வாழை குலை. நெக்ஸ்ட் ஒன், அரிய மலர் இலக்கண குறிப்பு. ஆப்ஷன்ஸ் குறிப்பு பெயரெச்சம், முற்றெச்சம், பண்புத்தொகை, வினைத்தொகை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ குறிப்பு பெயரெச்சம். நெக்ஸ்ட் ஒன், பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தியாது? ஆப்ஷன்ஸ் கடல் நீர் ஆவியாகி மேகமாதல், கடல் நீர் குளிர்ச்சி அடைதல், கடல் நீர் ஒளித்தல், கடல் நீர் கொந்தளித்தல். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அடுத்து பெரிய மிசை சிரித்தார் இந்த சொல்லுக்கான தொகையின் வகை எது? ஆப்ஷன்ஸ் பண்புத்தொகை, ஓமைத்தொகை, அன்மொழித்தொகை, உம்மைத்தொகை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி அன்மொழித்தொகை. அடுத்து மா அல் திருமால் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன்ஸ் அன்மொழித்தொகை, பண்புத்தொகை, உரிச்சொல் தொடர், செய்யுளிசை அளபடை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி செய்யுளிசை அளபடை. அடுத்து டேஷ் என்பது எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். ஆப்ஷன்ஸ் ஓமைத்தொகை, அன்மொழித்தொகை, உம்மைத்தொகை, பண்புத்தொகை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி உம்மைத்தொகை. அடுத்து ஓமைக்கும் பொருளுக்கும் ஓமேயம் இடையில் உவம உருபு மறைந்து வருவது டேஷ் எனப்படும். ஆப்ஷன்ஸ் ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை, பண்புத்தொகை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி அன்மொழித்தொகை. அடுத்து மார்கழி திங்கள் சாரைப்பாம்பு இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன்ஸ் வேற்றுமைத்தொகை, வினைத்தொகை, அன்மொழித்தொகை, இருபெயரெட்டு, பண்புத்தொகை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி இருபெயரெட்டு, பண்புத்தொகை. அடுத்து பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன்ஸ் புறநானூறு, கலித்தொகை, அகநானூறு, கலிங்கத்துப்பரணி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி அகநானூறு. அடுத்து தொகைநிலை தொடர் டேஷ் வகைப்படும். ஆப்ஷன்ஸ் 5, 6, 7, 8. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி 6. அடுத்து காலம் கடந்த பெயரெச்சம் டேஷ் எனப்படும். ஆப்ஷன்ஸ் வேற்றுமைத்தொகை, பண்புத்தொகை, வினைத்தொகை, அன்மொழித்தொகை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி வினைத்தொகை. அடுத்து கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது?
ஆப்ஷன்ஸ் நாமக்கல், ஈரோடு, கோவை, தருமபுரி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ நாமக்கல். அடுத்து புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் பா. சிங்காரம் அவர்களின் காலம். டைரெக்டாக இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி 1920 முதல் 1997 வரை. அடுத்து வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை டேஷாம் ஆண்டில் தொடங்கியது. இந்த கொஸ்டினுக்கும் கரெக்ட் ஆப்ஷன் டைரெக்டாக பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி 2000. அடுத்து முல்லைப்பாட்டு டேஷ் அடிகளை கொண்டது. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி 103. அடுத்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? ஆப்ஷன்ஸ் பிரதாப முதலியார் சரித்திரம், புயலிலே ஒரு தோணி, திசை மாறிய தென்றல், கரையை தேடும் கட்டுமரங்கள். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி புயலிலே ஒரு தோணி. அடுத்து தொங்கான் என்ற சொல்லின் பொருள் எது? ஆப்ஷன்ஸ் தலைமை மாலுமி, கேப்டன், சிப்பாய், கப்பல், கயிறு. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி கப்பல். தட் இஸ் அ நோட் ஹியர். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கேட்டிருக்காங்க. டெட்லேயும் சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2லேயுமே ஒன்று இந்த மாதிரி வார்த்தை கொடுத்துட்டு கடலை பற்றி விவரிக்காத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை டைரெக்டாக இந்த மாதிரி வேர்ட்ஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லோட பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார், இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார், முடத்தாம கண்ணியார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். அடுத்து 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? ஆப்ஷன்ஸ் மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி முல்லைப்பாட்டு. அடுத்து காற்றின் ஆற்றலை வலிமிகின் வலி இல்லை என்று ஐயூர் முடவனார் டேஷ் நூலில் கூறியுள்ளார். ஆப்ஷன்ஸ் கலித்தொகை, நலவெண்பா, அகநானூறு, புறநானூறு. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி புறநானூறு. அடுத்து ஒரு தொடரில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது டேஷ் எனப்படும். ஆப்ஷன்ஸ் தொகைநிலைத்தொடர், வழுவமைதி, வழு, தொகாநிலைத்தொடர். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி தொகாநிலைத்தொடர். இது பார்த்திங்கன்னா டைரெக்டாக அப்படியே டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். கருங்கு இசை விழவின் உரந்தை என்ற கூற்று எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன்ஸ் சிவகங்கை மாவட்டத்தின் மானாமதுரை, திருவாரூர் மாவட்டத்தின் மன்னார்குடி, திருச்சி மாவட்டத்தின் உறையூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஐயஞ்சேரி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி திருச்சி மாவட்டத்தின் உறையூர். அடுத்து கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் சுஜாதா, சேர்மக்கனி, ராஜம் கிருஷ்ணன், கி ராஜநாராயணன். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி கி ராஜநாராயணன். அடுத்து மலைபடுகடாம் நூல் டேஷ் அடிகளை கொண்டது. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். ஆப்ஷன் டி 583. நெக்ஸ்ட் ஒன். சீவலமாறன் என்ற பட்டப்பெயருடைய மன்னன் யார்? ஆப்ஷன்ஸ் இரும்பொறை, சடையவர்மன் வீரபாண்டியன், விக்ரம சோழன், அதிவீரராம பாண்டியர். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி அதிவீரராம பாண்டியர். அடுத்து நைடதம், கூர்ம புராணம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி முதலிய நூல்களின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் அதிவீரராம பாண்டியர், ஒட்டக்கூத்தர், ஔவையார், கம்பர். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ அதிவீரராம பாண்டியர். அடுத்து கீழ்கண்டவற்றுள் திணைச்சோற்று விருந்து பற்றி கூறும் நூல் எது? ஆப்ஷன்ஸ் ஆர்சாரக்கோவை, மூதுரை, கொன்றை வேந்தன், மலைபடுகடம், கூத்தராற்றுப்படை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி மலைபடுகடம், அதாவது கூத்தராற்றுப்படையிலிருந்து. அடுத்து வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல் சொற்களின் இலக்கண குறிப்பு எது? ஆப்ஷன்ஸ் தொழில் பெயர், வினைமுற்று, வினையச்சம், வியங்கோல் வினைமுற்று. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தொழில் பெயர். அடுத்து மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று டேஷ் நூலில் ஔவையார் பாடியுள்ளார். ஆப்ஷன்ஸ் நல்வழி, மூதுரை, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி கொன்றை வேந்தன். அடுத்து
நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் மற்றதும் கொடுத்தனர் என்னும் செய்தி சொல்லும் நூல் எது? ஆப்ஷன்ஸ் சிறுபானாற்றுப்படை, திருவாசகம், நலவெண்பா, ஐங்குறுநூறு. கரெக்ட் ஆப்ஷன் ஏ சிறுபானாற்றுப்படை. ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இங்கே முடியுது. ஒரு சில கேள்விகள் நேரடியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில கேள்விகளில் 2-3 பதில் இருக்கும், அது இல்லாமல் உங்களுக்கு ஆப்ஷனில் ஒரு பதில் இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.